இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே துருக்கியில் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை. மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை தணிக்க அரபு நாடுகள் தீவிரம். அமெரிக்க விவசாய பொருட்களை வரியின்றி இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி. டிரம்பிடம் மோடி முழுமையாக சரணடைந்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சு நடத்த திமுக குழு விரைவில் அமைப்பு. மத்திய அரசின் ஆதிக்கத்துக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என ஸ்டாலின் உறுதி. பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் ஆவணங்களில் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு. அமெரிக்க நாடாளுமன்ற குழுவிடம் சாட்சியம் அளிக்க கிளின்டன், ஹிலாரி ஒப்புதல். வணக்கம். அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே துருக்கியில் வரும் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் மேற்கொண்டு வரும் யுரேனிய செறிவூட்டல் பணிகளை நிறுத்த கோரியும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வலியுறுத்தியும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். பர்ஷியா வளைகுடா பகுதியில் போர் கப்பல்கள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் எந்த நேரமும் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் அவரது எச்சரிக்கைக்கு அடிபணிவது சரணடைவதற்கு சமம் என்றும் தாக்குதலை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் கூறிய ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா காமேனி, அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது ஈரானுக்குள் நடக்கும் போராக மட்டும் முடியாமல் பிராந்திய அளவிலான போராக வெடிக்கும் என எச்சரித்திருந்தார். இதனால் உலகின் மிக முக்கிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்படும் ஆபத்து உருவானதால் வளைகுடா நாடுகள் அச்சமடைந்தன. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த தங்கள் வான்வெளியை பயன்படுத்த அமெரிக்காவை அனுமதிக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள், அசர்பைஜான் ஆகியவை அறிவித்தன. இதனால் தாக்குதல் முடிவில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கியது. இந்நிலையில் ஈரான் அருகே போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருப்பது தொடரும் என்று கூறிய ட்ரம்ப், ஈரானுடன் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக நேற்று தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானுக்கு விடுத்திருந்த எச்சரிக்கையால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் உருவான நிலையில் அதை தணிக்கும் விதமாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரான் உயர் தலைவர் காமேனியும் ஒப்புதல் அளித்தார். இதனை ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உயரதிகாரிகளிடம் தெரிவித்த அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, உரிய மரியாதை வழங்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் அதில் பங்கேற்க ஈரான் தயாராக உள்ளதாக கூறினார். இந்நிலையில் மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைக்க முயற்சி செய்து வரும் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் அமெரிக்கா மற்றும் ஈரான் உயரதிகாரிகளிடையே வரும் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதில் பல்வேறு அரபு நாடுகளும் பங்கேற்க உள்ளதால் சுமூக முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் அரசுக்கு எதிராக வெடித்த போராட்டம் மற்றும் அமெரிக்காவின் எச்சரிக்கையால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி தவித்து வரும் ஈரான் மக்கள் பேச்சுவார்த்தை குறித்த இந்த அறிவிப்பால் நிம்மதியடைந்துள்ளனர். அமெரிக்க விவசாய பொருட்களை வரியின்றி இந்தியாவில் விற்பனை செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 25% வரியுடன் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக 25% கூடுதல் வரியை கடந்த ஆண்டு அதிபர் ட்ரம்ப் விதித்தார். இதனால் இந்தியாவில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. வரியை குறைப்பதற்காக இந்தியா, அமெரிக்கா இடையே நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தையின் போது பால் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களை விற்க இந்திய சந்தையை திறந்துவிடுமாறு அமெரிக்கா வலியுறுத்தி வந்தது. இதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் இழுபறி ஏற்பட்டது. இந்நிலையில் இந்திய பொருட்களுக்கான பரஸ்பர வரி 25% இருந்து 18% குறைக்கப்படுவதாக ட்ரம்ப் நேற்றிரவு அறிவித்தார். அதே சமயம் இந்தியாவில் இறக்குமதியாகும் $500 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கான வரி முற்றிலும் நீக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பிற்கு தொழில்துறையினரும் ஏற்றுமதியாளர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள போதும் ஒப்பந்தத்தை ட்ரம்ப் தன்னிச்சையாக அறிவித்தது குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. இந்நிலையில் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அமெரிக்காவின் விவசாய பொருட்களை விற்பனை செய்ய மிகப்பெரிய சந்தை கிடைத்துள்ளதாக அந்நாட்டு வேளாண் அமைச்சர் புரூக் லெஸ்லி ரோலின்ஸ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 1.3 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் இந்திய சந்தையில் விற்பனை செய்ய அனுமதி கிடைத்துள்ளதாகவும் இதற்காக ட்ரம்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க விளைபொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதித்ததன் மூலம் ட்ரம்பிடம் பிரதமர் திரு மோடி முழுமையாக சரணடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். एक अदानी जी पर केस है यूनाइटेड स्टेट्स में, वो अदानी जी को टारगेट नहीं कर रहा है, वो नरेंद्र मोदी के फाइनेंशियल स्ट्रक्चर को टारगेट कर रहा है. एक वो है. दूसरा है एप्स्टाइन फाइल्स. एप्स्टाइन फाइल्स में अभी और माल है, वो अभी रिलीज नहीं हुआ है. ये दो प्रेशर पॉइंट्स हैं. और आप ये बात समझ लो, देश ये समझ ले कि प्रधानमंत्री कॉम्प्रोमाइज्ड है.
இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் என்னென்ன அம்சங்கள் உள்ளன என்பது குறித்து குழப்பம் நிலவுவதாக கூறிய திமுக எம்பி திருமதி கனிமொழி நமது விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவிடம் பாஜக அரசு முழுமையாக சரணடைந்து விட்டதாக மார்க்சிஸ்ட் எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் விமர்சித்தார். இந்த ஒப்பந்தம் குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பிற்பகலில் மீண்டும் கூடியது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மக்களவையில் மேசை மீது ஏறி அவைத் தலைவரை நோக்கி காகிதங்களை கிழித்து எறிந்ததாக தமிழக எம்பிக்கள் திரு சு வெங்கடேசன், திரு மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திரு ராகுல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம், மறுவாழ்வு மையம் மற்றும் 6 நியாய விலை கடைகளை இன்று அவர் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின், ஒன்றிய பட்ஜெட் தமிழக மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான் என்றும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என்றும் கூறினார். தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட பெரிதும் இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. பின்னர் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவ உதவி, திருமண உதவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகையையும் திரு ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அவர், திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறினார். புதிய எதிரிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை என்றார். அதனைத் தொடர்ந்து பெரம்பூர் பேப்பர் மில் சாலை அருகே தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் 310 திறந்தவெளி மின் மாற்றி கட்டமைப்புகளை பாதுகாப்பான வலைதள மின் மாற்றிகளாக மாற்றியமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்த அவர் மேம்படுத்தப்பட்டுள்ள கொளத்தூர் ஏரிக்கரை பூங்காவையும் திறந்து வைத்தார். முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலையில் இருந்து மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா சதுக்கம் வரை நடைபெற்ற அமைதி பேரணியில் பங்கேற்ற திரு ஸ்டாலின் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதற்கிடையே எக்ஸ் தளத்தில் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில், ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆள்கிறார் என தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா தமிழர்களின் மனசாட்சி என்றும் நினைவு நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அண்ணனை நினைக்கும் நாள்தான் என்றும் கூறியுள்ள திரு ஸ்டாலின், சாலைகள், சிலைகள், மேம்பாலங்கள், நூலகங்கள், பேருந்து நிலையங்கள் என தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அண்ணாவின் பெயர் நிறைந்திருக்கும்படி திமுக அரசு செய்துள்ளதாக கூறியுள்ளார். மொழி மற்றும் பண்பாட்டு திணிப்பு, நிதி நெருக்கடி என வஞ்சகங்களை செய்து கொண்டு துரோகிகளை எல்லாம் துணைக்கு அழைத்துக் கொண்டு வந்தாலும் பாஜக அரசின் ஆணவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் அண்ணாவின் தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீன் பாலியல் ஆவணங்கள் தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவின் முன் சாட்சியம் அளிக்க அந்நாட்டின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டனும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டனும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் பெரும் பணக்காரரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறுமிகளை தனது சொந்த தீவான லிட்டில் ஜேம்ஸ் ஐலண்டுக்கு கடத்திச் சென்று பிரபல நபர்களுடன் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் எப்ஸ்டீனுக்கும் ட்ரம்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் அது பற்றிய ரகசியம் வெளிவந்துவிடக்கூடாது என்பதற்காக எப்ஸ்டீன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அமெரிக்க அரசியல் கட்சிகள் சந்தேகம் எழுப்பின. எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படைத்தன்மை சட்டத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் கடந்த ஆண்டு நவம்பரில் நிறைவேற்றியதை அடுத்து கடந்த ஆண்டு இறுதியில் முதற்கட்டமாக எப்ஸ்டீன் கோப்புகளை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி சுமார் 35 லட்சத்திற்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவற்றில் 2000 வீடியோக்களும் 1.8 லட்சம் புகைப்படங்களும் விமான பயண ஆதாரங்களும் அடங்கும். இந்த ஆவணங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, தொழிலதிபர்கள் திரு அனில் அம்பானி, பில் கேட்ஸ், எலான் மஸ்க், பிரிட்டன் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ உட்பட பலரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் அதிபர் கிளின்டன் ஒரு குளத்தில் நீந்துவது போன்றும் ஒரு தொட்டியில் கைகளை தலைக்கு பின்னால் வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருப்பதை போன்றும் படங்கள் வெளியாகின. டிசம்பரில் இந்த புகைப்படங்கள் வெளியான போது அவை பல தசாப்தங்கள் பழமையானவை என்றும் எப்ஸ்டீனுடைய குற்றங்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு முன்பு அவருடன் தொடர்பு கொள்வதை கிளின்டன் நிறுத்திவிட்டதாகவும் கிளின்டனின் செய்தி தொடர்பாளர் யுரேனா கூறியிருந்தார்.
இது தொடர்பான விசாரணைக்கு கிளின்டனும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அவரது மனைவியுமான ஹிலாரி கிளின்டனும் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவின் முன் ஆஜராக மறுத்து வந்தனர். அரசியல் போட்டியாளர்களை சங்கடப்படுத்தும் டிரம்பின் தந்திர முயற்சியே தவிர இது வேறில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இவர்களை குற்றவியல் அவமதிப்பிற்கு உட்படுத்தலாமா என்பது குறித்து வாக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீதான காங்கிரஸ் விசாரணையில் சாட்சியம் அளிக்க இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். 1983 ஜெரால்ட் ஃபோர்டுக்கு பிறகு முன்னாள் அமெரிக்க அதிபர் காங்கிரஸ் குழுவிடம் சாட்சியம் அளிப்பது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்க அரசின் வரி குறைப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளி தொழில் மீண்டும் எழுச்சி பெறும் என திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 25% இருந்து 18% அமெரிக்கா குறைத்துள்ளது. அமெரிக்காவின் வரி குறைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் முடங்கியுள்ள ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மீண்டும் புத்துயிர் பெறும் என்று திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க வரி விதிப்பால் கடந்த 6 மாதங்களாக தொய்வடைந்து கிடந்த ஆயத்தாடை ஏற்றுமதி இன்று வந்திருக்கும் 18% வரி அறிவிப்பால் அனைத்து ஆயத்தாடை ஏற்றுமதியாளர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். இந்நிலையில் வரி குறைப்பு நடவடிக்கையால் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி துறைக்கு நிம்மதியும் புதிய உற்சாகமும் பிறந்துள்ளதாக ஜவுளி தொழில் துறையினர் கூறினர். நிறுத்தி வைக்கப்பட்ட பல ஆர்டர்கள் மீண்டும் கிடைக்கும் என்பதால் பின்னலாடை தொழில் புத்துயிர் பெறும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். அசாம் மாநிலம் சிவசாகரில் 15,555 பெண்கள் ஒன்றிணைந்து திஹானம் என்ற பிரார்த்தனை பாடலை பாடி உலக சாதனை படைத்தனர். பாரம்பரிய ஆடை அணிந்து சாதனை முயற்சியில் பங்கேற்றவர்கள் 42 நிமிடங்கள் தொடர்ச்சியாக பாடினர். இந்த பாடல் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி சங்கர் தேவை புகழ்ந்து பெண்கள் பாடும் பாடலே திஹனம் எனப்படுகிறது. குமரிமுனையில் திருவள்ளுவர் சிலையை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்காக கட்டப்பட்டு வரும் முதல் படகு விரைவில் வெள்ளோட்டம் விடப்பட உள்ளது. குமரியில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் படகு சவாரி வசதிகளை மேம்படுத்த 3 படகுகள் வாங்கப்படும் என அறிவித்தார். அதன்படி தமிழ்நாடு கடல்சார் வாரிய நிதியில் வாங்கப்படும் 3 படகுகளின் கட்டுமான பணிகள் கோவாவில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்று வருகின்றன. பெருந்தலைவர் காமராசர் என பெயரிடப்பட்ட முதல் படகின் கட்டுமான பணி நிறைவடையும் நிலையில் உள்ளது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு ஏவா வேலு கப்பல் கட்டும் தளத்துக்கு இன்று சென்று பணிகளையும் கப்பலின் இருக்கை அமைப்பு உள்ளிட்டவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இம்மாத இறுதிக்குள் குமரிமுனையில் முதல் படகு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளது. ஊழல் பற்றி பேச தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு அருகதை இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவை ஊழல் சக்தி என்று திரு விஜய் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது திரு விஜய் நடிப்பதற்கு வாங்கும் பணத்தில் கருப்பு எவ்வளவு வெள்ளை எவ்வளவு என்பதை சொல்வாரா என கேட்டார். கரூரில் திரு விஜயை காண வந்தவர்களில் 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது பற்றிய குற்ற உணர்வு இல்லாமல் கட்சி ஆண்டு விழாவில் அவர் நடனமாடியதாக திரு ஜெயக்குமார் விமர்சித்தார். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே ஒரு அருகதை இல்லைன்னு தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன். கோவை சிங்காநல்லூர், சென்னை விருகம்பாக்கம், காரைக்குடி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்தும் விலகுவதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் பேட்டியளித்தவர் தந்தையின் உடல்நிலை காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக கூறினார். கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும், அதனால தான் அதிகமாக நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்து பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. பிரச்சாரம் செய்ய தயாராக இருப்பதாகவும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது சந்தேகம்தான் என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனும் வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் நிரந்தர பணி கோரி கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து பேரணியாக சென்றனர்.
புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் துணை செவிலியர், ஆய்வக ஊழியர், சுகாதார பணியாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் கொரோனா காலத்துக்கு பிறகு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். நிரந்தர பணி கோரி வரும் அவர்கள் இன்று பேரணியாக தபால் நிலையம் சென்று கோரிக்கை மனுக்களை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு தபாலில் அனுப்பினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2072 புள்ளிகள் அதிகரித்து 83,739 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 639 புள்ளிகள் உயர்ந்து 25,727 புள்ளிகளாக முடிவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2,560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாயாகவும், ஒரு கிராம் 14,270 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 300 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த ஈரான் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே துருக்கியில் வரும் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அமெரிக்க விளைபொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதித்ததன் மூலம் அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி முழுமையாக சரணடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.